டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 9ல 2024ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றதுனுடைய ஒரு தொகுப்பு தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். முதல் கேள்வி, நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா அப்படின்றத பற்றி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் ஆப்ஷன், கூட்டம் டிசம்பர் 2022 நிறைவேறியது. அடுத்து, 2008க்கு அப்புறமா பிறந்தவங்க ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. மூணாவது, புகையிலை தயாரிப்புகள் நிக்கோட்டினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த புகையிலை சுற்றுச்சூழல் மசோதா அப்படின்றது நியூசிலாந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா. இது வந்து சட்டமாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மசோதா 2022 டிசம்பரில் கொண்டு வரப்பட்டு 2023 செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. உலகின் முதல் புகையிலைக்கு எதிரான ஒரு சட்டம் நியூசிலாந்தில் போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, 2025க்குள்ளே புகையில்லா நகரை உருவாக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். ஸ்மோக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகையிலை விற்பனையாளர்களுடைய எண்ணிக்கையை ஒவ்வொரு நாடுகளும் 6000ல் இருந்து 600ஆக என்ன செய்யணும் அப்படின்னா குறைக்கப்படணும் அப்படின்றது இதனுடைய நோக்கம். 6000ல் இருந்து 600ஆக என்ன செய்யணும் அப்படின்னா குறைக்கப்படணும் அப்படின்றத நோக்கமாக கொண்டு புகையிலையில் நிக்கோட்டினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அம்சத்தையும், 2008க்கு அப்புறமா பிறந்தவங்க ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அதை குறிக்கக்கூடியதாக இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உலகின் முதல் புகையிலைக்கு எதிரான சட்டமாக இந்த சட்டமானது பார்க்கப்படுது. ஸோ கொடுத்துருக்க 3 கூற்றுகளுமே சரி. இந்த மசோதா வந்து சட்டமாக 2022 டிசம்பரில் நிறைவேறி 23லேருந்து செயல்பாட்டுக்கு வருது. இதன்படி 2025க்குள்ளே புகையில்லா நகரை உருவாக்குறது அப்படின்றத நோக்கமாக வச்சுருக்காங்க. புகையிலை விற்பனையாளர்களுடைய எண்ணிக்கையை 6000லேருந்து 600ஆக குறைக்கணும் அப்படின்னு சொல்லியும், புகையிலையில் பயன்படுத்தப்படக்கூடிய நிக்கோட்டினுடைய அளவு குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியும், 2008க்கு அப்புறமா பிறந்தவங்க ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது அப்படின்றதும் இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டிருக்கிறதுல இருக்கக்கூடிய சில அம்சங்கள். ஸோ அந்த 3 கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் டி. 2வது கேள்வி, ஜூன் 2022 நகரங்களில் சுத்தம் செய்வதற்கு அவற்றை குப்பை இல்லா பகுதியாக மாற்றுவதற்காக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இயக்கம் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த குப்பை இல்லாத நகரம், தூய்மை அப்படின்னா தூய்மை இந்தியானாலே நமக்கு தெரியும். தூய்மைக்கான பிரச்சாரம் அப்படின்றது த கிளீன்லெஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீன்லெஸ் கேம்பெயின் அப்படின்னா இந்த தூய்மை பிரச்சாரம். இதில் என்ன வரும்? ஸ்வச் பாரத் அபியான், ஸ்வச் பாரத் மிஷன், இது எல்லாமே வரும். அதில் 2.0 இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ODF++ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாய்லெட் இருக்கக்கூடிய, அதாவது கழிவறைகள் இல்லாத ஒரு இடமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து 2 அக்டோபர் 2014 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. எல்லா மாநிலங்களையும் கொண்டு வரப்பட்டிருந்தது. அடுத்து த க்ளீன் சிட்டி மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, த க்ளீன் சிட்டி மூமெண்ட், இது ஒரு மக்கள் இயக்கம் தான். இது 2022 மேலே கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம். இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் மத்திய அரசனுடைய ஒரு முன்னெடுப்பு இயக்கம் இது. தீவிர தூய்மை பணிகள் மேற்கொள்கிறது, விழிப்புணர்வுகள் மேற்கொள்கிறது, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மூலமாகவும் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்களையும் இந்த இயக்கத்தில் ஈடுபடுத்தி செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் கேள்வியில் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மையான நகரங்கள் இயக்கம். 2022 ஜூன் 3 அன்னைக்கு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இந்த இயக்கமானது தொடங்கப்பட்டது. நகரங்களின் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் அப்படின்றது சென்னை ராயபுரம் பகுதியில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். இது பொதுமக்களிடையே தூய்மை குறித்த அவசியம் ஏற்படுத்துறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படின்றத நோக்கமாக கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம். அதாவது இந்த இயக்கமானது தமிழ்நாட்டில் ஜூன் 3, 2022 தொடங்கப்பட்டது. நகரங்களின் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் சென்னை ராயபுரத்தில் தொடங்கப்பட்டது. பொதுமக்களிடையே தூய்மையின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அது பார்த்தீங்கன்னா எனது நகரம் எனது தூய்மை, அதாவது எனது குப்பைகள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் முன்னெடுத்துட்டு போனாங்க. அதில் தான் வந்து இந்த சென்னையில் வந்து நடமாடும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த குப்பை வண்டிகள் வந்து ஒவ்வொரு விதமான பாடலை எழுப்பி நம்ம அந்த சுத்தத்தினுடைய அவசியத்தை வந்து நமக்கு வலியுறுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அடுத்து 3வது கேள்வி, நிதி அமைச்சகத்தினுடைய செலவினத்துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நிதி அமைச்சகத்தினுடைய செலவினத்துறையானது வழிகாட்டு நெறிமுறைகள் எதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூனிட்டி மால், இந்த யூனிட்டி மால் அப்படின்றது பொது மற்றும் தனியார் கூட்டு மாதிரியின் கீழ் 2023-24 பட்ஜெட்டில் நிதியமைச்சரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு யூனிட்டி மால் தொடங்கப்படும். அது என்னங்க யூனிட்டி மால் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், மாநிலங்களுக்குள்ள மூலதனத்தை அந்த முதலீடு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் மூலதன முதலீட்டை தூண்டுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த யூனிட்டி மால். தேசிய ஒற்றுமையை அதுக்காகவும், மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் முயற்சிகளை நோக்கி முன்னேறுவதற்காகவும், உள்ளூர் கைவினைஞர்களுக்கு அவர்களுடைய அந்த பொருட்களை வந்து விற்பனை செய்வதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும், திறன் மேம்பாட்டை எளிதாக்கணும், உள்ளூர் உணவு வகைகளை மேம்படுத்தணும், கலாச்சாரத்தை மேம்படுத்தணும், பாரம்பரியம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஸ்டால்
அது ஒரு ஈச் மால், அதாவது நிறைய டிஸ்ட்ரிக்டோடைய சிறப்பு பொருட்களை கொண்டு வரது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கடை அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது தான் அந்த யூனிட்டி மால். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கடை, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எப்படி சொல்லுவாங்க மாவட்டமும் ஒரு ஸ்டால் எடுத்துக்கலாம். அதில் என்னென்ன சிறப்பு பொருட்கள் நம்ம வந்து வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். சொல்லணும்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு மால் மாதிரி என்னென்ன வேணுமோ அத்தனையுமே அந்த இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஜிஐ டேக் மூலமாக ஒரு டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி பிராந்திய விற்பனை தயாரிப்பை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இது தொடங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மால், ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன பொருட்களை வந்து சிறப்பு பெற்றிருக்கோ அந்த சிறப்பு பொருட்களை அங்காடிப்படுத்துறதுக்காக இந்த திறன் மேம்பாடு, உள்ளூர் உணவு வகைகள் மேம்படுத்துறது, கலாச்சார பொருட்களாக இருக்கட்டும், பாரம்பரிய பொருட்களாக இருக்கட்டும், கைவினை பொருட்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் முயற்சிகளை ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்காக இந்த யூனிட்டி மால் அப்படின்றத தொடங்கணும் அப்படின்னு இந்த பட்ஜெட் அறிவிப்பில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூனிட்டி மால் என்ன செய்வாங்கன்னா, ஜிஐ ப்ராடக்ட், ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட், ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட், லோக்கலில் விற்கக்கூடிய இந்த ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட் அதாவது இந்த மாநிலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்கக்கூடிய எல்லாமே அந்த யூனிட்டி மாலில் இடம்பெற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய முதல் கவர்மெண்ட் யூனிட்டி மால் அப்படின்றது உஜ்ஜயினியில் கட்டப்பட்டு வருது. ஸோ இந்தியா முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் நீங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியாவினுடைய முதல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றது எங்கே அப்படின்னா இம்பால், மணிப்பூர் தலைநகர் இம்பால் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா தொடங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்றதும் தொடங்கப்படுறாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது எந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிட்டி மால் அமைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய வந்து திறன் வளர்ச்சி மையங்கள், ஆராய்ச்சி மையங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஆனால் 2023-24 நிதியமைச்சகத்தினுடைய ஒரு முன்னெடுப்பு இயக்கமாக இந்த யூனிட்டி மால் அப்படின்றது பார்க்கப்படுது. இது ஒரு திறன் மேம்பாடு மற்றும் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டால் அப்படின்ற விதத்தில் இந்த யூனிட்டி மாலுக்காக இந்த நிதியமைச்சகத்தின் செலவினத்துறை அப்படின்றது வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் பற்றிய திட்டம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 அக்டோபர் 31 அன்னைக்கு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அதுதான் இந்த இயக்கம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய 140வது பிறந்த நாள் அன்னைக்கு இந்த திட்டமானது முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம தேசத்தினுடைய ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுறது அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றம் என்னது அப்படின்னா சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குறது, அது இதோட வேலை கிடையாது. இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படின்றது என்னென்னா 2015 அக்டோபர் 31 வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய 140 பிறந்தநாள் அன்று தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். இது வந்து 2014 ஏக்தா திவாஸ் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய கொலபரேஷனோட மை கவர்மெண்ட் ஹேஸ் டெவலப்டு ஏ மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கியிருப்பாங்க. அதாவது பாஷா சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் வந்து தொடங்குவாங்க இந்தியன் லாங்குவேஜுக்காக. அப்போ இதில் வந்து ஸ்டூடெண்ட்டு நிறைய வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், மொழி ஆர்வலர்கள் எல்லாருமே இதில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தங்களுடைய அந்த நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடக்கூடிய நோட்டில் அந்த மொழிகள் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு இடத்துக்கு புதுசாக ஒரு ட்ராவலர் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த நாட்டில் வந்து அவருக்கான மொழி தெரியாது. ஸோ அப்போ அந்த ஆப்பில் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜஸில் என்னென்ன இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். 100 சென்டென்ஸ் இருக்கும், எவ்ரிடே 100 சென்டென்ஸ், 22 மொழிகள்லையுமே இந்த ஆப் ஆனது உபயோகப்படும். இந்த ஆப் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா ட்ராவல், ஷாப்பிங் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுது. ஸோ தீம் என்ன அப்படின்னா நாட்டினுடைய உணர்வை பகிரணும், நாட்டின் மொழியில் பன்முகத்தன்மையை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான். மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறையை கற்றுக்கொள்வதற்காக இந்த இயக்கமானது கொண்டெடுக்கப்படல. அதாவது ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டத்தின் கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் பாஷா சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் லாங்குவேஜ் ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 அலுவலக மொழிகள்லையும் இந்த ஆப் வந்து இயங்கும். அதாவது இது எந்த நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு படிக்கிறதுக்கு வந்திருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக வந்திருந்தாலும் சரி, மொழியாளர்களாக இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த ட்ராவல் என்னென்ன இடங்கள் இருக்குது, சுற்றுலா தலங்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வந்து வாங்குறதுக்கு இருக்குது, அதை என்னென்ன மொழியில் நம்ம வாங்கணும், என்னென்ன கேட்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 100 சென்டென்ஸ் அப்படின்ற விதத்தில் 22 மொழிகள்லையுமே இந்த பேசிக் கான்வர்சேஷனாக இருக்கக்கூடிய அந்த ஆப் தான் பாஷா சங்கம். அப்போ இது நமது தேசத்தினுடைய ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதற்கான ஒரு திட்டம். ஆனால் இது வந்து என்ன கிடையாது, மற்ற நாடுகளுடைய நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு திட்டம் கிடையாது. அப்போது 1, 2 மற்றும் சரி, ஆப்ஷன் சி. அடுத்து இந்தியாவில் கரும்பலகைகள் திட்டம். அதாவது இந்தியாவில் டேஷ் பள்ளிகளின் அடிப்படை கல்வியை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா அந்த கரும்பலகை திட்டம்னாலே நமக்கு தெரியும் ஆரம்ப கல்வியை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறதா என்னது அப்படின்னா அந்த கரும்பலகை திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரும்பலகை திட்டம் ஆரம்ப பள்ளிகளினுடைய அந்த முன்னெடுப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்.
இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1987 தொடங்கப்பட்டது. அதாவது தேசிய கல்விக் கொள்கை 1986 ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதன்படி 87 என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, ஆரம்ப பள்ளிகளினுடைய அந்த கல்வி தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக கரும்பலகை திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது என்னென்ன தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 2 வகுப்பறைகளாவது இருக்கணும் ஒரு பள்ளியில். அதே மாதிரி கண்டிப்பாக கழிப்பறைகள் இருக்கணும். பயிற்றுவிப்பாளர்களில் 50% பெண்களாக இருக்கணும் அப்படின்றத அந்த கரும்பலகை திட்டத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அது ஆரம்ப கல்வியை முன்னெடுப்பதற்கான ஒரு திட்டம். அடுத்து 167 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தர்மாம்பாள் அம்மையார் எதுக்கு அப்படின்னு சொன்னால் விதவை மறுமணம். தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமணம் திருமண சட்டம், அதாவது விதவைகளுக்காக மறுமணம் செய்து கொள்வது. இது 1975 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். விதவை திருமணத்தை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதில் பெண்களுக்கு 20 வயது இருக்கணும், ஆண்களுக்கு 40 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். இவங்களுக்கு வருடாந்திர வருமானம் அப்படின்றது எதுவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படலை. இவங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா தங்கம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. அடுத்து ஈவேரா மணியம்மை நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்றது. இது ஏழை விதவைகளினுடைய தாய்மார்களுக்கு உதவுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அடுத்துதான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். அந்த திட்டம் அப்படின்றது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். இதில் என்னென்னா, அந்த இணையரில் ஒருத்தர் என்ன இருக்கணும் அப்படின்னா பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். அதே மாதிரி அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அனாதை பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அப்போ அப்படி பார்த்தோன்னா 4-3-1-2 ஆப்ஷன் பி. அடுத்து தமிழ்நாடு மாநில மேம்பாட்டு அறிக்கையில் 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடு மாநில மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களை சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த HDI ரிப்போர்ட் தமிழ்நாடு அளவில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வறுமையை பற்றி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. அப்போ இதில் கீழே இருக்கக்கூடியது எது அப்படின்னா தேனி, பெரம்பலூர், அரியலூர். தேனி, பெரம்பலூர், அரியலூர். பெரம்பலூரில் ஏற்கனவே பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். பெரம்பலூர், அரியலூர் இது மூணுமே பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அறிக்கையில் வறுமையில் விளிம்பு நிலையில் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அந்த 3 மாவட்டங்கள். அப்போ அரியலூர் தான் இதுக்கு ஆன்சர். அதே மாதிரி 2022 ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 166 இடங்களில் நம்ம 108 நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இருந்தோம். அது ஒன்று ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, காஞ்சிபுரம், சென்னை இவங்க எல்லாருமே அதிகமான அளவில் இருக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா திருவாரூர், விழுப்புரம், தேனி, பெரம்பலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் எல்லாமே இந்த வறுமையினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் போர்ட்டலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் மக்கள் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் 2018-19 என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்க பல்துறை அல்லது பயனாளிகளினுடைய தரவுத்தளங்களில் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை என்ன செய்யறதுக்கு அப்படின்னா பார்க்கறதுக்கு அனுமதிக்கக்கூடியதாக இது இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மாநில அளவிலான முழு குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகிக்கிறது. ஒரு மாநிலத்தில் யார் யார் இருக்கா அந்த முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் பராமரிக்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த மக்கள் போர்ட்டல். அப்போது ஆப்ஷன் சி. இது 2018-19 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெல்லினுடைய பரப்பளவு தான் என்னது அப்படின்னா அதிகம். ஸோ நெல்லினுடைய பயிர் உற்பத்திக்காக தான் மிக அதிக அளவிலான அந்த நிலப்பரப்பு அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இந்த ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் அப்படின்றது என்ன அப்படின்னா 1986 87 தொடங்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இதில் 16 வயது அதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பயனடையக்கூடிய ஒரு திட்டம். வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு அதை நோக்கமாக கொண்டெடுக்கப்பட்டதான் இந்த திட்டம். இப்போ ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பேட்டி பச்சோவோ பேட்டி பதவோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட்டி பச்சோ பேட்டி பதவோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதவ் ஏன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுமிகளை நோக்கமாக கொண்ட ஒன்று. இது ஒரு 100 கோடியை முதலீட்டாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் கொண்டு வந்தாங்க, திடீர்னு எதுக்காக அந்த பேட்டி பச்சோ பேட்டி பதவ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2011 யூனிசெஃபினுடைய ரிப்போர்ட் படி 195 நாடுகள் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் இந்தியா ஒரு 41வது இடத்துல இருந்துச்சு. எதில் அப்படின்னா செக்ஸ் ரேஷியோவில் இருந்துச்சு.
2011 அந்த பாலின குறியீடு அப்படின்னு சொல்கிறது 918 தமிழ்நாட்டு அளவில் இருந்துச்சு, இந்திய அளவில் வந்து இருந்தது. 2001 சென்சஸில் நம்ம வந்து 27 இருந்தோம், 927 இருந்தோம். 2018 நம்ம என்ன வந்துட்டோம் அப்படின்னா 918க்கு வந்து இருந்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நல அமைச்சகத்தால் பெண் குழந்தைகளினுடைய அந்த சுகாதாரம், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த இயக்கமானது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், அவங்களுடைய அந்த பாலின இடைவெளியை கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா முன்னேற்றணும் அப்படின்றதுக்காகவும், பெண்களினுடைய கல்வியை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஸோ பெண் சிசுக்கொலை ஒழிப்பு, பால் தெரிவு கருக்கலைப்பு இதெல்லாத்தையும் நீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக அந்த திட்டம் அப்படின்றது பார்க்கப்படுது. ஸோ இது ஒன்று. அடுத்ததா RGSCAG அப்படின்னு சொல்கிறது ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் அடலசன்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சஃப்லா அப்படின்னு சொல்லுவாங்க, இளம் பருவ பெண்களுக்கானது. இந்த திட்டமானது 2011 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த திட்டம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா வளரிளம் பெண்களினுடைய அந்த பருவ பெண்களினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்காகவும், அவங்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார மேம்பாடு, குழந்தை பராமரிப்பு விழிப்புணர்வு, திறன் மேம்பாடு இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. அப்போது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்றது பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், இது வந்து வளரிளம் பெண்களினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்காகவும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா IGMSY அப்படின்னு சொல்கிறாங்க. IGMSY அப்படின்னா மாதிரி சக்யோக் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி மாதிரிவா சக்யோக் யோஜனா அப்படின்றது 2010 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஒரு பண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஒரு எப்படி சொல்கிறது பண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 19 வயது அல்லது இதற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு வழங்கப்படுது. முதல் 2 பிறப்புகளுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு பண பரிமாற்ற திட்டமாக இந்த திட்டமானது பார்க்கப்படுகிறது. அடுத்து உஜ்ஜவாலா திட்டம் அப்படின்னு சொல்கிறது 2017 குழந்தைகள் மற்றும் பெண்கள் கடத்துதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட 2017 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த உஜ்ஜவாலா அப்படின்ற திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெண்களை கடத்துறது அதை வந்து தடுப்பதை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு என்னது அப்படின்னா ஒரு திட்டம். ஸோ ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. அடுத்த கேள்வி, டேஷ் ஸ்டேட் இந்தியா ப்ரொவைட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அலாங் த மிட் டே மீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த மதிய உணவு திட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனுடைய அடிப்படையில் எந்த மாநிலத்தில் காலை உணவு திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் என்ன செய்யப்பட்டிருக்கு அட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்ம தமிழ்நாட்டில் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 150லேருந்து 500 கிராம் அளவுக்கு ஒரு ஃபுட்டு கிடைக்கணும். அதாவது ஆரம்ப கல்வி மாணவர்களினுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதா என்னது அப்படின்னா இந்த ஸ்கீம். அடுத்து தமிழ்நாடு சட்டமன்றம் பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான இடங்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னா மொத்தம் வந்துட்டு 234 சட்டப்பேரவை தொகுதிகள், 234 எம்எல்ஏஸ் வந்து போவாங்க. இதில் 188 பேர் வந்து ஜென்ரலில் இருந்தோம். 44 அப்படின்றது தாழ்த்தப்பட்டவர்கள், 2 பேர் யார் அப்படின்னா அந்த பழங்குடியினர்லேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா போவாங்க. அப்போ 44 அப்படின்றது வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், 2 அப்படின்றது பழங்குடியினர். மொத்தம் எத்தனை சீட் அப்படின்னா 234 சீட்டு. இது போக மொத்தம் 188 சீட் ஜென்ரல் பிரிவினர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்றுமதி மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றுமதி மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது தொழில்துறை வாரியான ஏற்றுமதி திட்டங்கள், தொழிற்சாலைகளுக்கு துறை வாரியான என்ன செய்கிறது அப்படின்னா ஏற்றுமதி திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா இது ஒரு விரிவான முன்னெடுப்பு திட்டமாகவே இந்த ஏற்றுமதி மேம்பாடு அப்படின்றது வந்து பார்க்கப்பட்டிருந்துச்சு. இது வந்து பெரும்பாலும் பெண்களால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அதிகமான அளவில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவும் என்ன செஞ்சு அப்படின்னா இருந்தது. 14 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அந்த இடங்கள்லாம் இந்தியாவில் வந்து அறியப்பட்டிருந்தது. இதில் 218 மாவட்டங்கள் வந்து ரொம்ப ஒரு முன்னெடுப்பில் தீவிரமாக இருந்தாங்க இந்திய அளவில், வெஸ்ட் பெங்காலை தவிர.
ஸோ அந்த ஏற்றுமதி குறியீட்டில் தமிழ்நாடு அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு நிலையை வந்து எட்டியிருந்தது. பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்றது இது அதிகமான அளவில் இருந்துச்சு. ஸோ தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்களை கொண்டு வரக்கூடியதான் அந்த ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு. அடுத்து தமிழ்நாட்டு முதல் மகளிர் சபை கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உமன் கவுன்சில் மீட்டிங் அப்படின்றது 12 ஜனவரி 2014 தொடங்கப்பட்டது. ஃபஸ்ட்டு உமன் கவுன்சில், அதாவது தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் 12 ஜனவரி 2014 என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நடைபெற்றது. அடுத்தது இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதை அமைக்காத இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் என்ன செய்யப்படலை அப்படின்னா இந்த மாவட்டத்தினுடைய ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் இதனுடைய ஒரு பகுதியாக தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இந்த கேள்வியானது பார்க்கப்பட்டிருந்தது. ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 தமிழ்நாட்டில் ஏற்றுமதி கொள்கைக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால் தொழிற்சாலைகளுக்கும் ஒவ்வொரு துறை மாதிரியான ஏற்றுமதி திட்டங்கள் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தமிழகத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ தொழில்துறை அப்படின்னா அதுக்கு தனியாக திட்டங்கள், அதே மாதிரி இப்போ வந்துட்டு தோல் பதனிடுதல் துறை அப்படின்னா அதுக்கு தனியான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரியாக இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மாவட்ட ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அப்படின்றது அமைக்கப்பட்டுச்சு மாவட்ட அளவில். ஆனால் அப்படி அமைக்கப்பட்ட நிலையில் இதை அமைக்காத இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் என்ன செய்யலை அப்படின்னா அமைக்கலை. ஆப்ஷன் டி. அடுத்து சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மங்கி பாக்ஸ். இந்த நோயும் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வதேச மக்கள் நல அவசரம் அப்படின்றத அறிவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கொடிய நோயாக வந்திருந்தது. இந்த டொமேட்டோ ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய தக்காளி காய்ச்சல் அப்படின்றது மே 6, 2022 கேரளாவில் 5 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தைகளுக்கு கண்டறியப்பட்ட ஒரு வைரல் நோயாக என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அறியப்பட்டிருந்தது. இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்றது 2022-23 உலக அளவில் என்ன செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா தீவிரமாக இருந்தது. ஜூலை 2022 என்ன செய்யப்பட்டது அப்படின்னா முதன்முறையாக கேரளாவில் இந்த நோயானது கண்டறியப்படுது. அதுக்கடுத்தது என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து தான் இது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த சைடு பரவனதாகவும் ஒரு கருத்து வந்து நிலவிருக்கு. இதில் வந்து 4 நிலைகள் இருக்கக்கூடியதாகவும் அது வந்து அதி தீவிரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த நோயானது அறியப்பட்டிருந்தது. பறவை காய்ச்சல் அப்படின்றது H5N1 அப்படின்னு சொல்லி பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸினால் கண்டறியப்பட்ட ஒரு காய்ச்சல். இது கரோனாவை விட என்னது அப்படின்னா அதிகமான பாதிப்புக்குள்ளான ஒரு நோயாக என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பார்க்கப்பட்டிருந்தது. 2024 யுஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய கொலரடோ மாகாணத்தில் தான் ஒரு நபருக்கு இந்த பாதிப்பு அப்படின்றது வந்து ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இது வந்து ஆரம்ப காலங்களில் இந்த பறவை காய்ச்சல் 97களில் இருந்ததாகவும் ஒரு வரலாறு அப்படின்றது வந்து சொல்லுது. இது வந்து தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அடுத்து ஆப்பிரிக்காவினுடைய பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆஸ்பெர்விரிடே அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த அஸ்பி வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸினால் பரவக்கூடியது. இது தொற்றும் மிக கொடிய ஒரு பன்றி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. தொற்றக்கூடிய நோய் 100% இறப்பு உறுதியாகுது. இந்தியாவில் ASF அதனுடைய ரிப்போர்ட்டின் படி 2020 என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த காய்ச்சலானது முதல்ல அறியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தினுடைய 4 முக்கிய கூறுகள் அதில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்ஸ் அண்ட் எஜுகேஷன், சமூக, அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. கிராமப்புற பெண்களை மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு என்ன செய்யப்படுது அப்படின்னா 4 முக்கிய கூறுகளில் இந்த திட்டம் மகளிர் திட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2011 மக்கள் தொகையின்படி இந்தியாவில் %% மக்கள் தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணைத்துறைகளில் பணியாற்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 48.9 2011 கணக்கெடுப்பின்படி தான் நமக்கு புத்தக குறிப்புகள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதனுடைய அடிப்படையில் 48.9% மக்கள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் அதனுடைய துணை பிரிவுகளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்ததான் இந்தியாவினுடைய முதல் உள்நாட்டு கோவிட் தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் உள்நாட்டு கோவிட் தடுப்பூசி அப்படின்னு சொன்னாலே நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா கோவேக்சினை தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த கோவிட் அப்படின்றது கொரோனா வைரஸ் அப்படின்றது டிசம்பர் 11, 2019 சீனாவினுடைய உஹான் நகரில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கண்டறியப்பட்டது. இது ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் திசு மட்டத்தில் ஆக்சிஜனுடைய அளவு அப்படின்றது குறையிறத வச்சு என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கொரோனாவினுடைய அளவு வந்து கண்டறியப்பட்டுச்சு. கோவேக்சின் அப்படின்றது முழுமையாக இந்தியாவில் கண்டறியப்பட்ட ஒரு முதல் தடுப்பூசி அப்படின்னு சொல்லணும். நோயை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்களை செயலிழக்க செய்யக்கூடிய இந்த தடுப்பூசியை பாரத் பயோடெக் மற்றும் ICMR வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கக்கூடிய நிறுவனம். கோவிட் ஷீல்டு அப்படின்றது சிம்பன்சிகளில் இருக்கக்கூடிய அமினோ வைரஸ்களினுடைய அந்த பதிப்பை கொண்டு கண்டறியப்படுது. கண்டறியப்பட்ட நிறுவனம் வந்து ஆஸ்ட்ரோஜெனிகா. சிம்பன்சிகளில் காணப்படக்கூடிய அடினோ வைரஸினுடைய பலவீனமான பதிப்பை அடிப்படையாக கொண்டு இந்த தடுப்பூசியானது தயாரிக்கப்பட்டிருந்தது.
அதே மாதிரி தான் என்ன செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா, அடுத்ததா மாடர்னா, நோவோவேக்ஸ் இந்த எல்லா தடுப்பூசிகளும் என்ன செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா, அடுத்தடுத்த பிரிவுகளை கண்டறியப்பட்டாலும் உள்நாட்டு தடுப்பூசி அப்படின்னு நம்மளால் கண்டறியப்படுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவேக்சின் அப்படின்றது தான் உள்நாட்டு அளவில் கண்டறியப்பட்ட ஒரு தடுப்பூசி. அடுத்து, தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டிருக்கு அப்படின்னா, பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து, டேஷ் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம், தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம் அப்படின்றது இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து 2வது பெரிய ஒரு ரயில் நிலையங்களில் ஒன்று. அப்போ 1வது பெருசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல், அதுதான் பிக்கஸ்ட் அல்லது லார்ஜஸ்ட் இன் சவுத் இந்தியா. அதே மாதிரி 5வது லார்ஜஸ்ட் இன் இந்தியா, அதாவது 5வது இந்தியாவில் 5வது பெரிய ரயில் நிலையங்களில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல். அதே மாதிரி தென்னிந்தியா அந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை சென்ட்ரல் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். 2வது லார்ஜஸ்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே, அது வந்து திருச்சி. இந்த திருச்சி அப்படின்றது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு கூட இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து, எது ஒன்று பொதுத்துறை நிறுவனங்களில் கிடையாது அப்படின்னா என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல் இதெல்லாமே பொதுத்துறை நிறுவனம். இந்த டிஸ்கோ அப்படின்றது 1907 பிரைவேட் செக்டார் ஜாம்ஷெட்பூரில் ஜேஆர்டி டாட்டா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரைவேட் நிறுவனம் தான் இந்த டிஸ்கோ. அடுத்து, சுய உதவி குழுக்கள் அப்படின்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் கூற்று, பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 உறுப்பினர்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10லேருந்து 20 உறுப்பினர்களை கொண்டிருக்கு. 10, 12, அதாவது 10லேருந்து பொதுவாக சொல்லணும்னா 12லேருந்து 20 பேர், 10லேருந்து 20 உறுப்பினர்களை கொண்டதாகவும் இது வந்து அறியப்படுது. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றது சிறு சேமிப்பை என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்குது. நம்ம சொல்லணும்னா வாஜ்பாய் அவர்கள் வந்துட்டு கேடயம் கொடுத்து காலில் விழுந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மதுரை சின்ன பிள்ளை அவங்க வந்து களஞ்சியம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிறு சேமிப்பு அப்படின்றத வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஊக்குவிக்குது. சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க, நிர்வகித்துக் கொள்ள முடியும் அப்படின்றதான் உண்மை. இது வந்து பார்த்தீங்கன்னா 1983 தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றதன் மூலமாக தான் இந்த முன்னெடுப்புகள் ஒவ்வொன்றாக அடியெடுத்து வைக்கப்படுது. 2024க்குள்ள செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய வருமானத்தை ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சமாக உயர்த்தணும் அப்படின்றத நோக்கமாக கொண்டு தான் இது வந்து செயல்பட்டு இருக்கு. 1992 முதல் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நபார்டு வங்கி என்ன செய்யுது அப்படின்னா கடனுதவி வழங்கி வருகிறது. ஸோ முதல் 2 கூற்றுகளும் சரி, 3வது கூற்று தவறு. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீலகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 288 ஸ்கொயர் கிலோமீட்டரில் தான் என்ன செய்கிறாங்க அப்படி அந்த அளவுக்கு தான் மக்கள் அடர்த்தி அப்படின்றது வந்து அங்கே இருக்குது. ஆனால் அதை விட கம்மியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். அதை விட கம்மியாக இருக்கிறது பெரம்பலூர். இது வந்து 2, 3 கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் 2மே என்ன செய்யும் அப்படின்னா வரும். மக்கள் அடர்த்தி நீலகிரியை கம்பேர் பண்ணும்போது பெரம்பலூரில் இன்னுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். மக்கள் அடர்த்தியில் 12வது மாநிலமாக இந்திய அளவில் தமிழ்நாடு அப்படின்றது அறியப்படுகிறது. அதே மாதிரி இப்போ மக்கள் அடர்த்தியில் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது நீலகிரி, பெரம்பலூர் நமக்கு தெரியும். எது அதிகமாக இருக்குது, டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. 26,553 பேர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாழ்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெரம்பலூர் அப்படின்றது பாப்புலேஷன் வைஸும் என்னது அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்து, புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் இது சென்னை. இங்கேருந்து தான் அங்கே போய் தான் என்ன செய்கிறாங்க, சென்னையில் அதிகமான மக்கள் போய் குமிகிறாங்க. அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா போய் குமியக்கூடிய ஒரு இடங்களில் ஒன்றாக தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சென்னை அப்படிங்கிறது இருக்குது. நகரமயமாக்கல் அப்படின்றது தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சுட்ருக்கு அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. அடுத்து NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. இது ஓசூர்லேருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னா கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. NH44 அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய மிக நீளமான நெடுஞ்சாலை. ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது வந்து பயணிக்குது. பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்துக்கு உதவுச்சு. எதுக்கெல்லாம் உதவுச்சு அப்படின்னா பாடசாலைகள் நாடெங்கிலும் பெருகியது. நிறையா வந்து கல்வி நிறுவனங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பின்னாடி தான் என்ன செய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா வர ஆரம்பிச்சது. இது வந்து கிறிஸ்தவ கல்வியை பரப்பும் நோக்கத்தோடு வந்திருந்தாலுமே நிறைய கல்வி நிறுவனங்கள் இவங்களுடைய வருகைக்கு அப்புறமாக தான் வந்திருந்தது. புதிய தொழிற்சாலைகள்லாம் அமைச்சாங்க. நிறைய தளவாட தொழிற்சாலைகள் எல்லாமே போருக்காக நிறைய தளவாடங்கள் உருவாக்குறதுக்காக, மற்ற அவங்களுடைய பொருட்களை வந்து இங்கே நல்லா பெருக்கணும் அப்படின்றதுக்காக, இதை விற்பனைக்குரிய சந்தமாக மாற்றணும் அப்படின்றதுக்காகவும் கொண்டு நிறைய தொழிற்சாலைகள் இங்கே என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அமைக்கப்பட்டிருந்தது. அதனாலேயே இந்தியானது அப்படின்னா ஒரு அந்த வேலைவாய்ப்பு அப்படின்றதே ஒரு கம்ப்ளீட்டாக தொழில் மயம் நீக்கப்பட்ட ஒரு நாடாக இந்தியா வந்து மாறுச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க, அவங்க தொழிற்சாலைகளும் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அமைச்சிருந்தாங்க. புதிய தேவாலயங்களை நிறுவனதன் மூலமாக அவங்க இந்தியர்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவலை. போக்குவரத்து வசதிகள்லாம் நிறைய செஞ்சாங்க. இருப்பு பாதை போடப்பட்டுச்சு.
ஸோ வந்து தபால் தந்தி இதனுடைய விரைவான முன்னேற்றங்கள்லாம் பெருக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிரிட்டிஷ் அரசு மறைமுகமாக இந்தியர்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்தெந்த துறையில் உதவியிருக்காங்க அப்படின்னா கல்வியில் உதவியிருக்காங்க, பாடசாலைகளை பெருக்கியிருக்காங்க, தொழில்துறையில் புதிய தொழிற்சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி போக்குவரத்து துறையிலே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உதவியிருக்காங்க. ஸோ 3 மற்றும் தவறு 1, 2, 4. அடுத்ததான் ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சியை கொண்ட ஒரு மாநிலமாக எந்த மாநிலம் அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நம்ம கம்பேர் பண்ணும்போது கம்மியான வருமானம் தான், ஆனால் மனித வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதிக வருமானம் வாங்கினாலும் எங்கே வந்து குறைந்த மனித வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானா. அடுத்ததான் வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த மாநிலமாக இது அறியப்படுகிறது அப்படின்னா ராஜஸ்தான். பரஸ்பரமான மந்த வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி பரஸ்பரம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து பீகார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 97வது பிறந்த தினத்தின் போது தமிழ்நாடு அரசு எதை உருவாக்குவதாக அறிவிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம் ஜூன் 3, 1924 என்ன செய்யப்படுது அப்படின்னா அவர் வந்து பிறந்திருந்தார். ஸோ அவருடைய 97வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஹிந்தியில் சென்னை உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை அமைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் என்ன செய்யப்படுது அப்படின்னா கலைஞர் சார்பாக ஒரு நூலகம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இப்போ அமைக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி இலக்கிய மணிமண்டபம் தமிழ் எழுத்தாளர்களுக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா இலக்கிய மாமணி பட்டம் அப்படின்றது கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இலக்கிய மாமணி, தமிழ் மாமணி அப்படின்ற பட்டமும் இவருடைய 97வது பிறந்த நாளின் போது தான் அடுத்து என்ன செய்யப்படுது அப்படின்னா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இந்த இலக்கிய மாமணி பட்டம் பெறுறவங்களுக்கு 5 லட்சம் பரிசும் அந்த தங்க கேடையும் என்ன செய்யப்படுது அப்படின்னா வழங்கப்படுது. ஸோ தமிழ் மாமணி விருது உருவாக்கப்பட்டுச்சு 97வது பிறந்த நாளில். சென்னை உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை ஹிந்தியில் உருவாக்குறதுக்கு அது வந்து அடிக்கல் சொல்லியிருந்தாங்க. மதுரையில் நூலகம், இந்த நூலகம் இப்போ தற்போது உருவாக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி இப்போ இந்த 2024 என்ன செய்யப்படுது அப்படின்னா கலைஞரினுடைய 100ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கலைஞரினுடைய உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடும்படி மத்திய அரசுக்கு அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கலைஞரினுடைய உருவம் பதித்த நாணயம் 100 ரூபாய்க்கு ஒரு நாணயம் என்ன செய்யப்படுது அப்படின்னா வெளியிடப்படுகிறது. அடுத்து 2013 செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2013 செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். இந்த செம்மொழி அப்படின்றது 2004 தமிழ் தான் முதல் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. அதே மாதிரி ஜூன் 3 வந்து செம்மொழி நாளாக என்ன செய்யப்படுது அப்படின்னா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜூன் 3 அப்படின்றது செம்மொழி நாளாக, ஏன் அப்படின்னா கலைஞருடைய பிறந்தநாள், செம்மொழி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ 2004 முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு, கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒடியா அப்படின்னு சொல்லி செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போ 2013 மலையாளம் அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி 2025 ஜூனில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் கலைஞர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதை 2024 கேட்கப்பட்டிருக்கக்கூடிய யூனிட் 9 கேள்விகள் வந்து முடியுது. தேங்க்யூ.